இஸ்ரவேல் புத்திரரே, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள். எருசலேமில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் சகாயம் அடையும்படிக்கு மனுஷரை நாடாமல் கர்த்தரையே நாட வேண்டும். அப்போது கர்த்தர் அவருடைய சத்துருக்களிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். கர்த்தருடைய விடுதலையின் சத்தம் எருசலேம் நகரத்திலே தொனிக்கிறது. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் அவருடைய வார்த்தைகளை வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். உங்கள் பாவமான வழிகளில் இருந்து விலகுங்கள், கர்த்தரிடத்தில் திரும்பி வாருங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதிருங்கள் என்று தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். எருசலேம் நகரத்தார் கர்த்தருக்கு உரியவர்கள். அவர்கள் ஆரம்பத்தில் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருந்தார்கள். இப்போதோ கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள் என்று ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயா கர்த்தருடைய பிள்ளைகளின் ஜனன விவரத்தை பற்றி சொல்லுகிறார். அவர்களுடைய முற்பிதாக்களை பற்றியும் அவர்களுடைய பிறப்பை பற்றியும் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறார்கள். அவர்கள் பின்மாற்றத்தில் இருந்தாலும் இன்னும் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகவே இருக்கிறார்கள். அவர்கள் யாரை விட்டு விலகி இருக்கிறார்களோ அவரிடத்தில் மறுபடியுமாய் திரும்ப வேண்டும். அவர்களுடைய பின்மாற்றமான பாவங்கள் மன்னிக்கப்படும். அவர்களுடைய பாவமான இருதயங்கள் குணப்படுத்தப்படும். தம்மிடத்தில் வருகிறவர்கள் ஒருவரையும் கர்த்தர் புறம்பே தள்ள மாட்டார். அவர்களை ஆதரிப்பார். அவர்களுக்கு தம்முடைய கிருபை நிரம்பிய வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். அக்காலத்திலே ஒவ்வொருவரும் வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் வெறுத்து விடுவார்கள். தாங்கள் செய்திருந்த விக்கிரகங்களை தூரத்திலே எரிந்து விடுவார்கள். எசேக்கியா ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து யூதா ஜனத்தார் எல்லோரும் விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி வருவார்கள். ஆனாலும் அவர்களில் பலர் இன்னும் விக்கிரகங்களை பற்றிக் கொள்வார்கள். எசேக்கியா ராஜாவின் ஆணைக்கு கீழ்ப்படியாமல் தங்களுக்கு வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் செய்வார்கள். எருசலேமின் ஜனத்தாரில் அநேகர் கர்த்தரை ஆராதியாமல் விக்கிரகங்களை ஆராதிக்கும் போது அசீரியாவின் ராஜா எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருவான். அசீரியர் வரும் செய்தியை யூதர்கள் கேள்விப்படுவார்கள். அப்போது அவருடைய மனதில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் திரும்பவும் உண்டாகும். தங்களுக்கு வரும் ஆபத்துக்கு பயந்து எருசலேம் நகரத்தார் கர்த்தரிடத்தில் திரும்பி வருவார்கள். தாங்கள் செய்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் வெறுத்து விடுவார்கள். கர்த்தரை பற்றிக் கொள்வார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுக்கு பாவமாகவே விக்கிரகங்களை செய்தார்கள். தங்கள் கைகளால் செய்தார்கள். வெள்ளியாலும் பொன்னாலும் விக்கிரகங்களை செய்தார்கள். இவை எல்லாமே இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமான பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். எருசலேம் நகரத்தாருக்கோ அவருடைய பாவத்தின் நிமித்தமாய் அவருடைய மனதிலே பயம் உண்டாயிற்று. அவர்கள் அசீரியரை பற்றிய பயத்தினால் நிரம்பினார்கள். அசீரியரை நினைத்து நடுங்கினார்கள். பயத்தின் மத்தியிலும் நடுக்கத்தின் மத்தியிலும் யூதர்கள் கர்த்தரை பற்றிக் கொள்கிறார்கள். தங்கள் பாவங்களுக்கு மனம் வருந்துகிறார்கள். தங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் வெறுக்கிறார்கள். இஸ்ரவேலில் உள்ள ஒவ்வொருவரும் அக்காலத்திலே தாங்கள் செய்திருந்த விக்கிரகங்களை வெறுத்து விடுகிறார்கள். யூதா தேசத்திலே மிகப்பெரிய மறுமலர்ச்சி உண்டாகிறது. ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாகிறது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் யூதர்கள் மத்தியில் அதிகமாய் இருக்கிறது. இது அரசியல் செல்வாக்கினால் உண்டானதல்ல. ஆவிக்குரிய மறுமலர்ச்சிக்கும் அரசியலுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. தங்களுக்கு வரும் ஆபத்தை யூதர்கள் பார்க்கிறார்கள். கர்த்தரே தங்களுக்கு பாதுகாப்பு என்பதை புரிந்து கொள்கிறார்கள். தாங்கள் இதுவரையிலும் அடிமைப்பட்டிருந்த பாவங்களை விட்டு விலகி மனம் திரும்பி கர்த்தரை பற்றிக் கொள்கிறார்கள். யூதா தேசத்தார் தாங்கள் செய்த விக்கிரகங்களை தூர எரிந்து விடுகிறார்கள். இதுவரையிலும் அவர்கள் விக்கிரகங்களை ஆசையாய் ஆராதனை செய்தார்கள். இப்போதோ அந்த விக்கிரகங்களை வெறுக்கிறார்கள். இவற்றை அவர்கள் தங்களுக்கு பாவமாக செய்திருக்கிறார்கள். தங்கள் கைகளால் செய்திருக்கிறார்கள். இந்த விக்கிரகங்கள் அவர்களை பாவத்திற்குள் கட்டி வைத்தது. அவர்களை விக்கிரக ஆராதனைக்கு அடிமைப்படுத்திற்று. இப்போது யூதா தேசத்தார் தங்களுடைய விக்கிரகங்களை வெறுத்து கர்த்தரை பற்றிக் கொள்கிறார்கள். பாவத்திற்கு காரணமாய் இருந்த விக்கிரகங்கள் இப்போது அவர்களுக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி அவரை விட்டு விலகி விட்டார்கள்.
இப்போது அவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. உபத்திரவ காலத்தின் முடிவில் இஸ்ரவேல் புத்திரர் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவார்கள். அக்காலத்தில் கர்த்தர் எருசலேமில் உள்ள எல்லா யூதர்கள் மீதும் தமது கிருபையின் ஆவியையும் கீழ்ப்படிதலின் ஆவியையும் ஊற்றுவார். அப்போது தங்களிடத்தில் உள்ள எல்லா விக்கிரகங்களையும் இஸ்ரவேல் புத்திரர் வெறுத்து அகற்றி போடுவார்கள்.